உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் முதல் பிரபல அரசியல்வாதிகள் வரை பலரது தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காரணம், பலர் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆவணம் வெளியாகி சில நாட்களிலேயே அமெரிக்கா ஈரானை தாக்குவது தற்செயலான ஒரு செயலா, அல்லது ட்ரம்ப் போன்ற பெரிய உலகத் தலைவர்கள் தங்கள் மீது இருக்கின்ற குற்றங்களை மறைப்பதற்காக, இல்லாவிட்டால் தங்கள் மீது இருக்கின்ற அந்த குற்றங்கள் தொடர்பான உண்மைகள் வெளியே வராமல் தடுப்பதற்கு, மக்களை திசை திருப்புவதற்காக அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகமா? அணு ஆயுதம் என்ற ஒரு போலி காரணத்தை சொல்லிவிட்டு திரைக்கு பின்னால் ஒரு பெரிய அசிங்கமான ஒரு அரசியல் நடக்கின்றதா? முழுமையான விடயத்தை, என்ன நடந்தது, கிட்டத்தட்ட நமக்கு தெரியாத சில பின்னணி காரணங்களும் இதில் தொடர்புபடுகின்றதா, முழுமையாக அலசப் போகின்றோம். தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். ஆம் நண்பர்களே, உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பின்னால் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியல் நாடகம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. கடந்த February 28, 2026 அன்று இஸ்ரேல் ஆபரேஷன் ரோரிங் லயன் என்றும் அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்றும் பெயர் வைத்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய போரை தொடங்கின. இந்த கொடூர தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி ஹாமேனி கொல்லப்பட்டது உலகையே அதிர வைத்தது என்பது நான் இதற்கு முன்பும் ஒரு வீடியோ போட்டிருக்கின்றேன், நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏன் இவ்வளவு பெரிய பகை அப்படின்ற விஷயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருப்பினும் கூறுகின்றேன், 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு முன்பு வரை இரு நாடுகளும் நெருங்கிய நண்பர்கள் தான். அதன் பின் இஸ்ரேலை ஒரு நாடாகவே ஏற்க மறுத்தது ஈரான். நேரடியாக மோதாமல் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற குழுக்களுக்கு ஆயுதமும் பணமும் கொடுத்து ஒரு ப்ராக்ஸி வாரை ஈரான் நடத்தி வருவதாக இஸ்ரேல் கருதுகின்றது. குறிப்பாக கடந்த October 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு ஈரானின் பின்புலமே காரணம் என்பதாகவும், ஹமாஸை அழிக்க வேண்டும் என்றால் அதன் ஆணிவேரான ஈரானை அழிக்க வேண்டும் என இஸ்ரேல் களமிறங்கி இருக்கின்றது. சரி, இதில் அமெரிக்கா அப்படி உள்ளே வந்தது? இஸ்ரேல் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அது உலக பாதுகாப்பிற்கும் ஆபத்து எனவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுகின்றார். அத்தோடு ஈரானில் உள்ள சர்வதிகார ஆட்சியை ஒழித்து மக்களை காப்பாற்றவே இந்த போர் என்கின்றார்கள். இங்குதான் பார்வையாளர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அமெரிக்கா சொல்லும் இந்த காரணங்கள் உண்மையா? முதல் முரண்பாடாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கின்றது என்று கூறித்தான் இந்த போரே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் March 3 சர்வதேச அணுசக்தி முகாம், அதாவது IAEA அப்படி என்று கூறுவார்கள், இவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஒரு அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று IAEA திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அப்படியானால் இல்லாத அணு ஆயுதத்தை காரணம் காட்டி ஏன் இந்த தாக்குதல் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சரி, அவ்வாறே அவர்கள் சொல்வது போலவே அணு ஆயுதம் தயாரிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அமெரிக்காவிடம் அணு ஆயுதம் இல்லையா? நீங்கள் வைத்திருந்தால் உங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்காக, ஈரான் தயாரித்தால் உலகிற்கே ஆபத்தா? உங்களுடையதுதான் இங்கு சர்வதிகாரமாக தெரிகின்றது. சர்வதிகாரத்தையும் அணு ஆயுதத்தையும் அழிக்கத்தான் போர் என்றால் வெளிப்படையாகவே அணு ஆயுதங்களை பரிசோதிக்கும் வடகொரியா மீது ஏன் போர் தொடுக்கவில்லை? ஏன் ஈரானை மட்டும் குறிவைக்கின்றீர்கள்? ஈரான் மக்களை காப்பாற்றுகின்றேன் என்கின்றாரே. சுப்ரீம் லீடர் அலி ஹமனி கொல்லப்பட்ட செய்தி கேட்டு ஈரான் மக்கள் வீதிகளில் இறங்கி கண்ணீர் விட்டு அழுது கதறுகின்றார்கள். மக்கள் துடிக்கும் போது இவர்கள் யாரை காப்பாற்ற இந்த தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அப்படியானால் இந்த போருக்கான உண்மையான காரணம் என்னவாக இருக்கும்? 3 முக்கிய காரணங்களை நாம் சந்தேகிக்கலாம். ஒன்று, பெட்ரோலியமாக இருக்கலாம். உலகிலேயே அதிக கச்சா எண்ணெய் இருப்பு கொண்ட நாடுகளில் ஈரான் 3வது இடத்தில் இருக்கின்றது. ஈரானிடம் சுமார் 208 பில்லியன் பேரல் எரிபொருள் இருப்பு உள்ளது. உலக நாடுகளில் எரிபொருள் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹர்மோஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் திட்டமாக கூட இருக்கலாம். அல்லது இஸ்ரேலின் பல வருட பகையை தீர்த்து கொள்ள அமெரிக்கா உள்ளே வந்திருக்கலாம். அல்லது இது ஒருவேளை இனவரியாக கூட இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் விட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுகின்றது. இந்த போர் தொடங்குவதற்கு சற்று முன்புதான் உலகையை உலுக்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியானது. உலகில் உள்ள மிகப்பெரிய விஐபிக்கள், அதிகார வர்க்கத்தினர் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்களே அவர்கள் நினைத்தால் வெளியே வராமல் தடுத்திருக்க முடியும் அல்லவா? அதையே வெளியிட்டார்கள். அதில் டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய தகவல்களும் இருந்ததை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவரே அதை வெளியிட அனுமதித்து விட்டு இப்போது திடீரென இந்த போரையும் கையில் எடுத்திருக்கின்றார்.
இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த போர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பவற்றை காட்டி உலகை திசை திருப்ப இதைவிட மிகப்பெரிய சம்பவங்களை ரகசியமாக நடத்தி கொண்டு இருக்காங்களோ அப்படி என்று கூட தோன்றுகின்றது. அந்த மாபெரும் உண்மைகளை உலகம் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக உலக மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இவர்கள் இந்த வேலைகளை பார்க்கின்றார்களோ என்ற சந்தேகமும் எழுகின்றது. கடைசியாக ஒன்றை மட்டும் மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். நான் ஈரானுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ சப்போர்ட் செய்யவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லும் காரணங்கள் ஒன்றுக்கொன்று முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது. மக்களுக்கு ஒரு போலியான காரணத்தை காட்டிவிட்டு திரைக்கு பின்னால் இவர்கள் ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, இது குறித்து உங்கள் ஆழமான கருத்து என்ன? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியீடு இந்த போர் எல்லாம் திசை திருப்பும் உத்திகளா? இவர்கள் நம் கவனத்தை திசை திருப்புகின்றார்களா அல்லது இவர்களின் அதிகார பசியா? உங்கள் எண்ணங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உண்மைகளை அனைவரும் அறிய வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்கள். எக்ஸ்டோக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரம் முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ்.